வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த தக்காளி சாதம் எங்கள் பாட்டி செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிளான பொருள் வச்சு செமையாக கொண்டு வருவாங்க டேஸ்ட்டு. இன்றைக்கி அந்த மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு 6 பல் பூண்டு, நல்லா பெரிய பல்லாக இருக்கிறனால 6 எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிய விட்டுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்திப்போம். சேர்த்தி ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இந்த பச்சை வாசனை போயிடணும். அதுக்கப்புறம் தக்காளி பாருங்கள், ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளியை சேர்த்திப்போங்க. சேர்த்தி நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கிறேன். கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 1 டம்ளர் அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு சேர்த்திருக்கேங்க. இது புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்தோம்ல அதே அரிசி தாங்க. இதோட அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை நம்ம கலந்து பார்த்துட்டு இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக இருந்துச்சு உப்பு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிருங்க. இந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.